அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க, இந்த ஆண்டில் உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க. அதனால தான் இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். எதையுமே மறக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். அதனால் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை மனதுக்குள்ளே வைத்துட்டு இருக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை இவங்க கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வமும் இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, இந்த ஆண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த ஆண்டில் ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குடும்ப சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் யாரையுமே பகத்துக்க வேண்டாம். உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. பயணங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த ஆண்டில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த ஆண்டில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு மனதுக்குள்ளே ஒன்று வைத்துட்டு வெளியில் ஒன்றும் பேச வேண்டாம். மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. இந்த பழைய கடன்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் செய்வீங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த டைமு கிடைக்கும். அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி விருந்தினர்கள், கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த ஆண்டில் நடைபெறும். வீண் செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது. தொழில், வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதிய வாடிக்கையாளர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த பழைய பாக்கியெல்லாம் வசூல் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கடன் வாங்கிறதுக்காக படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பணம் கைக்கு வரும். அதனால் சின்ன சின்ன தொழிலெலாம்
தொழிலெல்லாம் பார்த்திங்களா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிதாக ஒரு சிலர்லாம் தொழில் ஆரம்பிப்பீங்க. அது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருந்தாலும் சம்பளம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த ஆண்டில் கிடைக்கும். நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வசூல் செய்து ஒரு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொலைதூர செய்திகள் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். பெண்களை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது. நல்ல கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். மற்ற மாணவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய கன்னிராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த ஆண்டில் கையெழுத்தாகும். புதிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கும்போது ரொம்ப கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கலைத்துறை அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே இந்த டைம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. திட்டமிட்டபடி ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. கையில் இருப்பு மட்டும் தங்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணிகளை திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் நிறைந்த ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் செல்கிற பாதை கரெக்டாக இருக்க போது அரசாங்க தொடர்பான பணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பொறுப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் கரெக்டான டைமில் வேலை கிடைக்கும். அதுவும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்ககிட்ட சேருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய நீண்ட நாள் ஆசையை இந்த ஆண்டில் நிறைவேற்றுவீங்க. அதனால் உங்களோட குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க. விருந்தினர்கள் அல்லது கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாக்கு வன்மையால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 எதிலையுமே முழு முயற்சியுடன் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ரொம்ப ஈடுபடுவீங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப திருப்தி தர மாதிரி இருக்கும். எல்லாவற்றிலையுமே பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டிலிருந்து கேது பகவான் உங்களுடைய இதிலிருந்து விலக ஆரம்பிக்க போகிறார். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறையும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகள் எல்லாமே தோய்வில்லாமல் கரெக்டான நேரத்தில் நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலையும்
நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அதே மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆசி இந்த டைம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ராஜராஜேஸ்வரியை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.